ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்கணும். அது என்னன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. வாங்க, சுண்டக்காய் துவையல் தான் நம்ம இன்னைக்கு செய்யறோம், சரிங்களா? ஏன்னா இது நம்ம ருசிக்கு மட்டும் சாப்பிடலாம நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் தருது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி வில்லேஜ் சைட்ல ஈஸியா கிடைக்கும். இது சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு கடையில தான் வாங்க முடியும், சரிங்களா? நாங்க வில்லேஜ்ல இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. பக்கத்துலயே இருக்கிறதுனால அதுக்கு நாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா செஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தொக்கெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். நம்ம அது தொக்கு இல்லாம எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நான் அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற அந்த சின்ன உரல்ல போட்டு ஒவ்வொன்றா நசுக்கி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட்ல எனக்கு இதை செய்யும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கத்தியால ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நசுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸா அதை செய்யதான் நம்மளுக்கு ஈஸி ஆயிடுது அது. ஆனா ஃபர்ஸ்ட்ல செய்யறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதை செய்யறதுக்கு ரொம்பவே பொறுமையும் நிதானமும் தேவை, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம நசுக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுக்க முடியும். விதையோட போட்டு இது செய்யக்கூடாது. நான் இவ்வளவு நாள் அப்படிதான் செஞ்சுட்டு வரேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நசுக்கி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஏன்னா இதுல நிறையவே நம்மளுக்கு இரும்பு சத்துலாம் இருக்குது. இரும்பு சத்து, அதுக்கப்புறம் நம்ம வயிற்று கோளாறுகள்லாம் தீர்க்கிற குணம் இருக்குது இந்த சுண்டைக்காவுக்கு. இந்த மாதிரி நல்லா அந்த விதையெல்லாம் நச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். விதையெல்லாம் நசுக்கி எடுத்து நல்லா கழுவிக்கணும். நம்ம தண்ணியில போட்டாவே தண்ணி அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற விதை நம்ம நசுக்கி வச்ச உடனே கருப்பு கலர்ல ஆயிரும். நல்லா ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம அந்த இதுல நசுக்குனாலையும் அது உள்ள அப்பயும் 1-2 விதை இருக்கும். நல்லா ஒரு 4 டைம் கழுவுனாதான் வச்சுக்கோயேன் உள்ள இருக்கிற விதை ஃபுல்லா போகும். அப்பயும் நம்ம உள்ள இருக்கிற விதை ஃபுல்லா போகும்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம அது விதை இல்லாம சுத்தமா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம செய்யறது கஷ்டப்பட்டு விட்டுட்டோம்னா இதுல இருக்கிறது நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது. இப்ப இருக்கிறவங்க நம்ம ஃபாஸ்டான உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போறோம். ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இயற்கையான மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள் யாரும் அதிகமா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இப்ப இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றதுதான் நம்மளுக்கு டீசென்ட் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருந்தாங்க, சரிங்களா? நல்லா இந்த மாதிரி விதை இல்லாம சுத்தமா கழுவி எடுத்துக்கணும். அதை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே வாரி வாய்க்குள்ள போட்டு சாப்பிடலாம் போல இருக்குது. இதை நம்ம அப்படியே ஃப்ரை கூட பண்ணலாம். கண்டிப்பா அது இன்னொரு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி முத்தா இருக்குது பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் அது நல்லா கழுவி எடுத்துட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பல்லு பூண்டு, தனியா, சீரகம், மிளகு, உளுந்து, வரமிளகா, புளி கொஞ்சம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சுண்டைக்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷா நம்ம சைட்ல அறுத்த கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம இதுல போடுற பொருளும் எல்லாமே மூலிகை பொருள் தான். உளுந்தெல்லாம் நம்ம அந்த கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கு எல்லாமே நல்லது. சின்ன வெங்காயம் நம்ம உடம்பு குளிர்ச்சி தரும். மிளகு, சீரகம் இது எல்லாமே ரொம்பவே மருத்துவ குணம் அந்த பொருள் தான், சரிங்களா? இப்ப ஒரு வானலை வச்சு வானல் சூடு ஏறினோடனே நம்ம அந்த தனியாவை போட்டுக்கலாம். தனியா நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை எடுக்கும், சரிங்களா? தனியாவை போட்டு நம்ம அனல் கம்மியா வச்சு நல்லா வதக்கணும். ஃபர்ஸ்ட் தனியா போட்டு அது கூட நம்ம எடுத்துருக்கிற உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு நீங்க எவ்வளவு நாளே சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுத்தம் பருப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அந்த எலும்பு பலம் கிடைக்கும், சரிங்களா? அதனால உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் சட்னி துவையல் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஜீரணமாகாத அந்த பிரச்சனை இருக்கும். இந்த ஜீரண கோளாறு, அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சனை இது எல்லாமே நீங்குது, சரிங்களா? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது சும்மா லைட்டா மசாலாட்டி செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்தப்புறம் அது இருந்தாலையும் நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா இப்ப இருக்கிற உலகம் அப்படி சாப்பாடும் அந்த மாதிரி.
அதனால நம்ம கண்டுக்க மாட்டோம். மறுபடியும் வந்து நான் வந்து என் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுனால இது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்ப எங்க அப்பா செஞ்சு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி என் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்காம விட்டா என் பசங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்காது, அது என்னன்னு தெரியாது. அதனால நான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு என்ன இப்ப சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் பின்னாடி அவங்க வளர்ந்து அவங்க லைஃப்லயும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஆரோக்கியமான உணவு கொஞ்சமாவது அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வணங்கின உடனே நம்ம வந்து அந்த சுண்டைக்காவும் போட்டு வணக்கலாம். அந்த சுண்டைக்காய் போட்ட உடனே அந்த வெங்காயம், மிளகாய், அந்த பூண்டு கூடலாம் அது பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அந்த ரொம்ப கிரீனிஷா ஒரு சூப்பரா இருக்குது. அந்த இதுல பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. பார்க்கும்போதே அள்ளி சாப்பிடலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனல் வந்து மீடியமா வச்சு வணக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க வந்து நம்ம கருவேப்பிலை அப்படியே போட்டு கொடுத்தா சாப்பிடல, ஆனா இது கூட வந்து போட்டு அரைச்சிட்டோம்னா பசங்க வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா கருவேப்பிலை வந்து நம்ம எல்லா உணவுலுமே முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ரெகுலரா கொடுக்க பார்க்கணும். நிறைய பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிடும்போது நம்ம என்னதான் சாப்பாடுல போட்டாலும் அது வந்து எடுத்து ஓரமா வச்சுறாங்க. ஆனா கண்ணுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு நல்லது, கண்ணுக்கு நம்ம முடிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வணங்கின உடனே அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். புளியை போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அனல் வந்து மீடியமாக வச்சு வணக்கணும், இல்லைன்னா பாத்திரம் வந்து அடி பிடிச்சி இருக்கிறதுலாம் கருக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் அந்த சுண்டைக்காய் இப்போ எப்படி கலர் மாறிச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ரெட்டிஷ் ஒரு கிரீனிஷா இருந்துச்சு, இப்போ நல்லா அப்படியே கலர்ஃபுல்லா வந்து ஷேட் ஆக ஆரம்பிச்சு, சரிங்களா? போட்டு தக்காளி வந்து மீடியமா நல்லா வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரை மூடிலையும் பாதி தேங்காய், ஆப்ஷனல் தான், நீங்க தேங்காய் போட்டாலையும் போடலாம், இல்ல அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வணக்கி விடணும். அதுக்கு முன்னே நம்ம போட்ட வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் போட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் அந்த சூட்டில் விட்டாவே அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும், சரிங்களா? அந்த பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம எடுத்து மிக்ஸி கப்பை போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நிறையவே இந்த சுண்டைக்கால வந்து இரும்பு சத்துலாம் இருக்குது. அதனால நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்பவே ஒரு அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சொகை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா வாரத்துல ஒரு டைமாவது எடுத்துக்கிட்டோம்னா அந்த இரும்பு சக்தி குறைபாடுலாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த மெடிசனா இருக்கும் இந்த சுண்டைக்காய். ஏன்னா ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க ஒரு 1 வீக் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும் அவங்களுக்கு. சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி. நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும், நைஸா அரைக்க கூடாது. கடைசியில் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா அவ்வளோ ஒரு அட்டகாசமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. சுட சுட சாதத்தை போட்டு கொஞ்சமாக அந்த துவையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து நெய் எதுவும் ஊற்றிப்பாங்க, நான் வந்து அப்படியே சாப்பிடுவோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியம்